நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பிளஸ்ஸா மைனஸா 7.5 சனி வரை நடந்துட்டு இருக்கு. குரு என்னடா நம்மளுடைய ராசிநாதனாச்சே, அந்த குரு 3ஆம் வீட்டில் போய் இருக்கார். அவருடைய பார்வை 7, 9, 11ஆம் வீட்டில் படுது. அண்ட் குரு யாரு? உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அடேங்கப்பா, அப்பாடி அப்படின்ற மாதிரி எல்லா மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கும் இருக்கும். நீங்களே பார்க்க போறீங்க. என்னன்னா 3ஆம் வீட்டுல குரு அப்படின்றது நீங்க எடுத்துக்கூடிய முயற்சி எல்லாமே அவர் வக்ரம் பெற்ற காலத்துல, அதான் இதுக்கு முன்னாடி எதுவுமே ரிசல்ட் இல்லாம இருந்திருக்கும். என்னமோ போயிட்டே இருக்குமே ஒழிய ஒரு எண்ட் ரிசல்ட் பார்த்திருக்கவே முடியாது. எது பண்ணாலுமே நீங்க ஒரு காஸ்ட்ல முடிக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா அந்த காஸ்ட்டை மீறி இருக்கும். அப்புறம் ஏண்டா பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க குழந்தையா இருந்தீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணோம், கடைசியில இந்த யூனிட்ல இருந்து ஒண்ணுமே வரல, படிக்காத யூனிட்ல இருந்து வந்து ஏண்டா நைட் பூரா உட்காந்து படிச்சோம் அப்படின்ற கவலையெல்லாம் இருந்திருக்கும். நிறைய மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு ஏதோ ஒரு இஎன்டி பிரச்சனை வந்து அதுக்கு சர்ஜரிஸ் நடந்து அதனால எக்கச்சக்கமான செலவு. நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து நகையை வந்து போய் அடகு வச்சு மெடிக்கல் செலவு பண்ணியிருப்பீங்க. எதிர்பாராத செலவு சமாளிக்க முடியாததுனால வீட்டில் இருக்கிறதெல்லாம் நகை நட்ட வச்சு நீங்க பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போனாலும் அவனே முடியாத ஒரு நிலையில இருந்தது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அத்தனை விஷயமும் மாறப்போகுது. அது எப்போ அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதி திருக்கணிதப்படியும் பிப்ரவரி 11ஆம் தேதி வாக்கியப்படியும் குரு வக்ர நிவர்த்தி. உங்க ராசிநாதன் 3ஆம் வீட்டில இருந்து சூப்பரா உங்களுடைய அனைத்து முயற்சிக்கும் ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்க போறார். சோ பொதுவாகவே மீனம் அப்படின்னா நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களது அல்ல. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களை நம்பினவங்க நல்லா இருக்கணும். ஏன் நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க மீன ராசியா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வரலன்னா கூட அங்க தேடி போய் இந்தாங்க நானும் நீங்களும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமே, கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டு அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்றது உள்ளு உணர்வோடு இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கை கால் வலிச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அமுக்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்ப எப்படி இருக்குப்பா அப்படின்னு அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து மீனராசினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணம். அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடை. என் காலேஜ்ல சீட்டு கிடைக்கலன்னு நிறைய மீனராசி அன்பர்கள் தோ மார்க் இருந்தும் இந்த அப்ளிகேஷனை விட்டுட்டேன், அப்போ உங்க மார்க்குக்கு நல்லா தான் கிடைக்கும், ஆனா இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பொசிஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்து லேட்டா வந்ததுனால ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இது நீங்க அப்ராட் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால உங்களுக்கு நியாயப்படி கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. திருமணம் அப்படின்றது பண்ணணும் அப்படின்னு முயற்சிகள் எது எடுத்தா இருந்தாலும் 20 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனா எதுவுமே திருப்தி இல்லை. போறாங்க, லெட்டர் போடுறேன்றாங்க, கால் பண்றேன்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இல்லை. வேலை கிடைக்கணும்னாலும் முடியல, டாக்டர்கிட்ட போனாலும் மறுபடியும் இருக்கு, இழுபறியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மீனராசி மீனலக்ன அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா வேற என்னங்க வேணும்? சோ அனைத்து விஷயங்களும் 7.5 சனியா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு லாபம் லாபம் லாபம். சோ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சா நல்லா இருப்பீங்களோ அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வழிய இப்ப மட்டும் இல்ல ஆல்வேஸ் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல எனக்கு சீட்டு கிடைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க, இந்த நல்ல டீச்சர் கிடைக்க மாட்டாங்க, ஸோ அந்த காலேஜில் நான் போட்டி போட்டு ஜெயிக்கணும், ஆனால் இந்த காலேஜில் கிடைச்சதுனால நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய அப்ளாஸ் கிடைச்சிது, இந்த காலேஜ் கிடைச்சதுனால தான் எனக்கு இந்த ஒரு முன்னேற்றம்ன்றது 30 வருஷம் கழிச்சு கூட நீங்க சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கீங்க. ஸோ 7.5 சனியை பார்த்தோ செஞ்சோ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம்.
பயப்பட வேண்டாம். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளவு சரியில்லாம இருக்கு. மேலும் புரிஞ்சுக்கலன்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்க. அதே மாதிரி நல்லா புரிஞ்சுட்டு இருந்தவங்க கூட நீ ஒரு இடத்துல இருக்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன்னு மற்றவங்களுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கலாம், அவங்க வீட்டுக்கு நீங்க போய் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அது எல்லாம் இப்ப மாறி கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம், எதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்ற ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு லாபகரமா மூவ் ஆறதுக்கு, அதே மாதிரி குழந்தைங்க சரியா படிக்கல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எத்தனை மீனராசி அன்பர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும். லாபகரமா நிம்மதியா சந்தோஷமா தூங்குறது அப்படின்றது மீனராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் நிறைய ஒரு சேஞ்ச் ஓவர், பல பிரச்சனைகள், பட் அந்த பல பிரச்சனையை தீர்த்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பாசிட்டிவா லைஃப் லாங் எடுத்துட்டு போறதுக்கு, கலை நயத்தோட ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் அந்த கலைக்கு பாராட்டு கிடைக்கிறதும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ முயற்சி அப்படின்றது தான் 3ஆம் வீடு. அந்த முயற்சியை கரெக்டான வழியில முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லாம, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இல்லாம லாபகரமா முடியணும் இல்லையா? அந்த லாபகரமான முடிவு அப்படின்னு கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. நிறைய பேர் வீடு ரிப்பேர்ன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் முடிஞ்சிடும். எத்தனை மீனராசி அன்பர்களுடைய எல்டர்ஸினால் பிரச்சனை, அதாவது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை, அவங்க அந்த பிரச்சனையில இருக்கிறதுனால உங்களால சாப்பிடக்கூட முடியாது, நிம்மதியே இல்லைப்பா, ஒரு வழி காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு இருப்பீங்க. உங்களாலேயே உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்ட முடியும், அல்லது அவங்களுக்கே சரியா போய் அதனால அப்பாடா அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மனசார அப்பாடா அப்படின்ற ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ உங்களால் உங்களுக்கு வழி, உங்களால் உங்களுடைய கணவன் மனைவிக்கு ஒரு வழி, உங்க கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு உங்களுடைய கடல் எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அவங்க சிவனேன்னு இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்ட் இப்ப சொல்லுவாங்க, நீ சூப்பரா பண்ணிட்டு இருக்கல, எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் நீ ஃபுட்டு தயார் பண்ணி கொடுக்குறியா, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, திரும்பி திரும்பியும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிடிக்காத இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, நீ ஆஃபீஸில் பேசு, எல்லாருக்கும் நீ கொண்டு சப்ளை பண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னடா அது திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே, ட்ரை பண்ணட்டுமான்னு உங்கள் ஒய்ஃப் கேட்பாங்க. சரி ட்ரை பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சியில் கொண்டு போய் விடும். உங்களது அப்படியே ஸ்டாப் பண்ணி கூட கடைசியில் நீங்கள் க்ளவுட்லையே நீங்கள் சமைச்சு நிறைய அதனால பிளஸஸ் பார்ப்பீங்க. ஸோ இது எதிர்பார்க்காத லாபத்தை மனைவி மூலியமாகவும் உங்களுடைய முயற்சி மூலமாகவும் லாபம் லாபம் லாபம்னு பல லாபங்கள் இங்க வரும். அப்போ உங்களுடைய கடனை கண்டிப்பா அடைச்சிருவீங்க. ஏன்னா உங்க மனசுல அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்தாதான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே இவ்வளவு லாபகரமான விஷயம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற காலம் வந்தாச்சு. உங்களுடைய திசை என்ன, புத்தி என்ன, உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார் அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுங்க. நிறைய மாற்றங்கள் சந்தோஷமான வழியை காமிக்க போகுது. நீங்களே நினைக்க போறீங்க, என்னடா 7.5 சனியில இவ்வளோ பெரிய நல்ல சேஞ்சஸா அப்படின்ற அளவுக்கு சேஞ்சஸ் உங்க வாசலை தட்டிட்டு இருக்கு. நீங்க ஓபன் பண்ணா போதுமானது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.